கந்தன் செயலன்றோ கந்தன் செயலன்றோ யாவும் கந்தன் செயலன்றோ இதை சிந்தித்துணராயோ யாவும் கந்தன் செயலன்றோ இதை சிந்தித்துணராயோ யாவும் கந்தன் செயலன்றோ இதை சிந்தித்துணராயோ யாவும் கந்தன் செயலன்றோ வந்த வாழ்வும் வளர்ப்புகழும் வந்த வாழ்வும் வளர்ப்புகழும் வந்த வாழ்வும் வளர்ப்புகழும் சுந்தர ரூபன் சுகுமாரன் செந்தில் கந்தன் செயலன்றோ வந்த வாழ்வும் வளர்ப்புகழும் சுந்தர ரூபன் சுகுமாரன் செந்தில் கந்தன் செயலன்றோ இதை சிந்தித்துணராயோ யாவும் கந்தன் செயலன்றோ கலை பல கற்பதும் கற்பனை சிறப்பதும் கலை பல கற்பதும் கற்பனை சிறப்பதும் இலை இவர் கீடென இப்புவியேற்றலும் கலை பல கற்பதும் கற்பனை சிறப்பதும் இலை இவர் கீடென இப்புவியேற்றலும் மலை மேல் தீபமென மாவொளி வீசலும் மலை மேல் தீபமென மாவொளி வீசலும் மலை மேல் தீபமென மாவொளி வீசலும் அலைவாய் கூகந்தவன் ஆறுமுகன் செந்தில் கந்தன் செயலன்றோ மலை மேல் தீபமென மாவொளி வீசலும் அலைவாய் கூகந்தவன் ஆறுமுகன் செந்தில் கந்தன் செயலன்றோ இதை சிந்தித்துணராயோ யாவும் கந்தன் செயல் அன்றோ ஸ்ரீ குருபியோ நமஹா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த கந்தன் செயலன்றோ பாட்டு நான் பாடினேன். இப்போது அதில் லால்குடி ஜெயராமன் சாரோட எண்ணங்கள் ஃபுல்லாக அதில் பிரதிபலிச்சிருக்கு. எப்படி சொல்லணுன்னா, அவள் அப்பா கோபாலையர் சார் அவர்கிட்ட சொன்ன வாக்கியம் என்னென்னா, உன்னோட மியூசிக் எப்போதும் முன்னாடி வையே உன்னை முன்னாடி வச்சுக்காதேன்னு சொல்லுவார் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்கார் நிறைய தடவை. அந்த லிரிக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை பிரதிபலித்து தான் எழுதியிருக்கார் அவர். அந்த நாட்டக்குறிஞ்சியே அப்படியே ஒரு சாராக பிழிஞ்சு அதில் மியூசிக் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கார். அந்த ஃபீலிங் வரா மாதிரி கரெக்டாக அதெல்லாம் அவர் எப்படி கன்சீவ் பண்ணுறாருன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்கா இவாளோட பரம்பரை தியாகராஜரோட பரம்பரை, டைரக்ட் டிசைபிள்ஸு. ஏன்னா ராமையர், அப்புறம் ராதாகிருஷ்ணய்யர், லால்குடி கோபாலையர், அப்புறம் ஜிஜிஆர் கிருஷ்ணன், விஜி, இந்த மாதிரி இந்த பரம்பரை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோன்றுறதுன்னா, இந்த பரம்பரைன்னு சொல்கிறத விட இவர் பண்ணியிருக்கிற தியாகராஜ கிருத்திகளோட ஒரு எம்பலிஷ்மெண்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதில் தான் பண்ணியிருக்கார் அவர். ஃபார் தட் மேட்டர் நாதலோலுடை, அப்புறம் பரமாத்முடு, ஸ்ரீராம பாதமான ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். அதில் பண்ணியிருக்கிற எம்பலிஷ்மெண்ட்டும் அந்த ஒரு மியூசிக்கல் கோரியோகிராஃபி என்னென்னா, எந்த சங்கதி எப்படி போட்டால் அழகாக இருக்குங்கிறத அவர் கன்சீவ் பண்ணி போட்டிருக்கார். அதை பார்த்தீங்கன்னா தியாகராஜரே திரும்ப லால்குடி ஜெயராமன்
ரூபத்தில் வந்து தன்னோட பாட்டுகளையே தன்னோட கிருதிகளையே ஒரு எம்பலிஷ் பண்ணியிருக்காரோன்னு எனக்கு தோணிட்டு. ஏன்னா காலப்போக்கில் மாறி இருக்கலாம். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நன்னா பண்ணலான்னு அவருக்கு தோணியிருக்கலாம். ஸோ அது பண்ணியிருக்காரோன்னு தோணுது. அவ்வளோ ஆப்டாக ஒன்று பண்ணியிருக்கார். அதை நம்ம பாடினாலே பூரம் எஃபெக்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். ஸோ ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் இட் இஸ் Saint Tyagaraja in the form of Lalgudi Jayaraman, who has come again to embellish his own songs. கிருஷ்ணகான சபைக்கும் லால்குடி ஜெயராமனுக்கும் ரொம்ப ரொம்ப அடர்ந்த ஈடுபாடுன்னு சொல்லணும். ஏன்னா கிருஷ்ணகான சபை ஆரம்பித்து 54 ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் as early as I think 1959 வெளியே வந்து அவரை சோலோ போட்டு பெரிய கச்சேரிகள் நடந்திருக்கு நம்ம சபாவில். இன்றைக்கும் அதை பற்றி நிறைய பேர் வயசானவாள்லாம் அதை கேட்டவாள்லாம் இன்றைக்கும் அதை பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி கச்சேரி கேட்க முடியாதுன்னு. அவர் நிறைய சோலோ வாசிச்சிருக்கார், நிறைய பக்கவாத்தியம் வாசிச்சிருக்கார், நிறைய வாய்ப்பாட்டு பாடியிருக்கார் 3 தடவை. எங்கள் அப்பா தான் அவர் நீங்கள் வாய்ப்பாட்டு பாடணும்னு சொல்லி பாட வச்சா. நான் வந்து அவரை அழைச்சின்னு போய் ஏவிஎம்மில் ரெக்கார்ட் பண்ணேன் வோக்கல் மியூசிக்கை. ஒரு 12 பாட்டோ என்னோ பாடி ரொம்ப சைலியண்ட்டாக பிரமாதமாக இருக்கிற ஒரு 12, எல்லாமே பிரமாதமாக இருக்கும். ஒரு 12 செலக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணினோம். அப்போ வந்து அவரோட பாட்டுகளை கேட்டுவிட்டு நான் சொன்னேன், நீங்கள் வோக்கலே எடுத்துகிட்டு இருக்கலாமே, ஏன் இவ்வளவு இதுவாக இருக்குது, ஒரு சோல்ஃபுல்லாக இருக்குது உங்களோட மியூசிக், நீங்கள் ஏன் வோக்கல் மியூசிக் எடுத்துக்காத வயலின் தான் இது பண்ணினேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார், அப்பா வந்து நான் ரொம்ப திடகாத்திரமாக இல்லை, ரொம்ப அதுக்கு வந்து வோக்கல் மியூசிக் பாடுறதுக்கு ஒரு ரொம்ப பலம் ஒன்று இருக்கும், அது உங்கள்கிட்ட இருக்கா மாதிரிலே கொஞ்சம் ஸ்மால் மேட் அண்டு ஃப்ரெயில், ஸோ நீ வந்து வயலின் எடுத்துக்கோ அப்படின்னா. அவரும் வயலின் வித்வான் தானே கோபாலயரும், அதனால் அதே அப்படியே ஃபாலோ ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வாய்ப்பாட்டு எடுத்துக்கலைங்கிறதுனால எந்த குறையும் இல்லை. இவர் வந்து இவரோட வயலின் வந்து முழுக்க முழுக்க வாய்ப்பாட்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன சொன்னார் எங்கிட்ட ஒரு தடவை, வயலின் வந்து ரொம்ப பெரிய பிரமாதமான இன்ஸ்ட்ருமெண்ட், அது அதில் வராததே கிடையாது. யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் எனிதிங் வாட் யூ வாண்ட், இட் கேன் கோ டு எனி ஆக்டேவ்ஸ், அண்டு உன்னுடைய மைண்டில் என்னெல்லாம் தோன்றதோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் வித் இன் அ ஷார்ட் பேண்டில் அதை பண்ண முடியும்னு சொன்னார். ஆனால் அதனால் எதெல்லாமே வரதெல்லாம் வாசிக்க மாட்டார். எது வந்து வாய்ப்பாட்டு மாதிரி ஓரளவு அப்படியே நன்னா இருக்கோ அதை மாத்திரம்தான் அவர் வந்து வயலினில் கொடுப்பார். இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எல்லாம் வருதுங்கிறதுனால எல்லாத்தையும் வாசித்து அவர் என்றைக்குமே பண்ண மாட்டார். பிகாஸ் அவரோட மியூசிக், வயலின் மியூசிக் வந்து மோஸ்ட்லி வோக்கல் மியூசிக் தான் சொல்லணும். எந்த இடத்துல வார்த்தையே உங்களுக்கு புரியும், உள்ளே நுழையிற போது பார்த்தோம்னா என்ன பாட்டு பாடுறேன் என்ன வார்த்தைங்கிறது கரெக்டாக தெரியும். அந்த அழகாக அது வந்து அதை அமைச்சிருக்கார். அவரை வந்து நீங்கள் ஒரு வாக்கியக்காரன்னு சொல்கிறதா, இல்லை ஒரு மியூசிஷியன்னு சொல்கிறதா, ஒரு வயலினிஸ்ட்னு சொல்கிறதா, ஒரு பெரிய டீச்சர், ஒரு பெரிய குருன்னு சொல்கிறதா, இல்லை ஒரு எக்ஸலண்ட் ஹியூமன் பீயிங்னு சொல்லுவீங்களா, இல்லை ப்ரில்லியண்ட் அண்டு கிரேட் ஜீனியஸ்ன்னு க்ரியேட்டிவ் ஜீனியஸ்ன்னு நீங்கள் சொல்லுவீங்களா, எல்லாமே அவருக்குள்ளே அடக்கமாகுது. ஏன்னா நீங்கள் வந்து அவரோட பாட்டை பார்த்தீங்கன்னா அவரோட லிரிக்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வார்த்தையிலே எல்லோரும் எழுதக்கூடியவா. கோபாலயர் பிரமாதமாக நீங்கள் கேட்டிருப்பேள். ஒரே ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த தாமதம் தகாதையா கேட்டிருப்பேள் நீங்கள். அது என்ன அழகாக எழுதியிருக்கார், என்ன அழகாக மியூசிக் வந்திருக்கு அதில். ஸோ அவள் ஃபேமிலியிலே எல்லோரும் எழுதியிருக்கா. அவள் பாட்டி ரொம்ப பிரமாதமாக எழுதி ஒரு பெரிய ஒரு டைரி நிறைய பாட்டு எழுதி வச்சுருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இவரும் அதே மாதிரி பாட்டு எழுதியிருக்கார். எழுதினதோடு இல்லாத பாட்டுக்கு வார்த்தைகள் செலக்ட் பண்ணுற போது அதுக்கேற்ற மியூசிக்கும் சேர்த்து மனசில் தோணினதுனால இந்த வார்த்தைகளும் அப்படி வந்து விழுந்திருக்கு. ஸோ ஒன்றும் பிரமாதமான வர்ணம் தில்லானக்கள்லாம் பண்ணியிருக்கார். அது தவிர அவரோட கீர்த்தனங்கள்லாம் இப்போ இந்த கந்தன் செயலன்றோ அவர் எழுதினது தான் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காருன்னு பார்த்து எழுதிங்க. இந்த மாதிரி நிறைய கிருத்திகள் பண்ணியிருக்கார். ஸோ இவர் வந்து ஒரு டீச்சர்னு பார்த்தீங்கன்னா அவரோட மியூசிக் கிளாஸில் இவன் ஐ எம் நாட் அ டிசைபிள் ஹூ ஹஸ் லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம் டைரக்ட்லி. நான் ஒரு மானசீகமாக அவரோட சிஷ்யனாக தான் நான் நினச்சிக்கிறேன். என்ன எப்போல்லாம் எனக்கு டைம் கிடச்சதோ அப்போல்லாம் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுனா அவரோட கிளாஸில் போய் உட்காந்துருவேன். அவரோட நுவான்சஸ் எல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்குறார், எப்படி திருத்துறார், அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி திரும்பினோம்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிளாஸ் நடக்கும். அத்தனை குழந்தைகளும் உட்காந்துருப்பா. அவள்லாம் நடிக்கிட்டு இருப்பா. எல்லோரும் ஒரே பயம் எல்லாருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு மகா வித்வானுக்கு இருக்க பாட்டு கற்றுக்கிறதுங்கிறது சாதாரணமே இல்லை. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். இவா இப்போ தான் எல்லாம் கற்றுக்கிறா. அப்படி வரும்போது
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவரோட கிளாஸஸ். நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். அதனாலேயே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவரோட வழியெல்லாம் வரும். எங்கள் ஆத்துலேயும் எல்லாருமே அவரோட ஃபேன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக அவரோட ஃபேன்ஸ். எங்கள் அப்பா வந்து எப்போதும் சொல்லுவார், என்ன இப்படி காதை கெடுத்து வச்சுட்டாலே, வேறு சங்கீதம் ஏற மாட்டேங்கிறதே காதுலேன்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்து அப்படி எங்களுக்கு எங்கள் ஃபேமிலியில் அவரோட மியூசிக் அப்சர்வ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அது மாதிரி பார்க்குறபோது வி ஆல் ப்ரீத் ஹிஸ் மியூசிக், லிவ் ஹிஸ் மியூசிக் அண்ட் ஈட் ஹிஸ் மியூசிக். அப்படி என்னோடய டாக்டர் வந்து சாஸ்வதி வந்து அவரோட டிசைப்பிள் தான். அது வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு பெரும் பாக்கியமாக நினைக்கிறோம் அவர்கிட்ட ஒரு டிசைப்பிள் ஆனது. ஸோ அவரை பற்றி சொல்கிற போது கச்சேரிகள் கிருஷ்ணான் சபாவில் கச்சேரி நடந்த பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். அவரோட லால்குடி பஞ்சரத்னம் ராமையர் லால்குடி ராமையர் சொல்லி தான் வந்து அங்கே பாடினார்னு சப்தஸ்வரி ரிஷீஸ்வரர் கோவிலில் 5 பஞ்சரத்னம் பண்ணினார்னு தெரியும் எல்லாருக்கும். அதை அப்படியே மியூசிக்கல் கொரியோகிராஃபி பண்ணி நம்ம சபாவில் தான் ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் பண்ணினார். அவரும் பிரம்மானந்தம் வாசிக்கிறா, உமையாள்புரம் சார் வந்து மிருதங்கம். அந்த கச்சேரி வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேர கச்சேரி. ஒரு பஞ்சரத்தனமும் வாயால் பாடிட்டு ஒரு 4 லைன் பாடிட்டு அப்புறம் தான் வாசிப்பார். ஸோ ஹி இன்ட்ரடியூஸ் தட் பஞ்சரத்னம் இன் அவர் சபா. அப்போது மத்தியமாவதி இதை பாட்டை பாடிட்டு ஸ்வரம் போட்டிருக்கார். அதை திரும்ப நான் வச்சு கேட்டபோது ரெக்கார்ட் பண்ணி, இப்போ நீங்கள் அது நிறைய யூடியூப்லாம் இருக்குது, எல்லாரும் கேட்கலாம் அந்த கச்சேரியை. அதில் ரொம்ப நிறைய ஸ்வரம் வாசிச்சிருக்கார். நான் கேட்டேன், நாங்கள்லாம் ஒரு ஃபெனட்டிக்ஸு, எங்களுக்கெல்லாம் நீங்கள் எத்தனை வாசித்தாலும் பிடிக்கும், அதுவே இருக்காது. ஆனால் சில பேர் வந்து நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்வரம் வாசிச்சிருக்க, இந்த கிருத்திகின்னு சொல்ல மாட்டாளா யாராவது அப்படின்னு கேட்டேன். பிரபு, நீ கரெக்டான ஒரு கேள்வி கேட்டேன். எனக்கு வந்து வாசிக்கிற போது ஒன்று பின்னாடி ஒன்று ஸ்வரம்லாம் வந்து க்யூன்னு நின்றுருக்கோம். எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னே எனக்கு தெரியாது. வாசிச்சுட்டே இருப்பேன், பார்த்தா டைம் ஆகிடும். அப்புறம் என்னையே நான் கண்டெயின் பண்ணிட்டு தான் நான் வந்து அந்த ஸ்வரத்தை முடித்து கிருத்தியை முடிப்பேன். சில சமயம் அப்படி ஆகிடும் எனக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி ஆகிடுது. அதனால தான் அவ்வளோ தூரம் வாசிச்சிருக்கேன்னு சொன்னார். அந்த மாதிரி அதாவது அவருக்கு வந்து க்ரியேட்டிவிட்டிக்கு முடிவே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பிரெயின், பியூட்டிஃபுல் க்ரியேட்டிவிட்டி. அதுவும் எஸ்தட்டிக்கலி பியூட்டிஃபுல். எப்படின்னா அவரோட கிருத்திகள் அமைச்சதெல்லாம் இன்னொன்று சொல்லணும். எல்லாம் அந்த ராமருக்கு வந்து சபரி பழம் கொடுக்குறா இல்லையா, ஒரு ஐதீகத்துப்படி ஒரு பழத்தையும் கடித்து சாப்பிட்டு ரொம்ப ருச்சியாக இருக்கான்னு பார்த்தா ராமர்கிட்ட கொடுக்குறார். அந்த மாதிரி இவர் வந்து ஒரு ஸ்வரத்தையும் ஒரு சங்கதிகளையும் இவர் பார்த்து தான் அமைச்சிருக்கார் கிருத்திகளில். அதனால் நம்ம ஏதாவது அதை வந்து வேறு மாதிரி மாற்றணும்னு பார்த்தோம்னா அது அவ்வளோவா அழகாக அமையாது. சில சமயம் நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு வசனம் சொல்லுவோமே, குரங்கு மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி கூட சொல்லலாம் நீங்கள். ஏன்னா அப்படி அமைச்சிருக்கார். அதை நம்ம டேம்பரே பண்ணக்கூடாது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டியெல்லாம் நம்ம ஸ்வரத்தில் காமிச்சிக்கலாம், ராகத்தில் காமிச்சிக்கலாம். அவரோட கீர்த்தனை அமைப்பில் நம்ம ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லைன்னு எனக்கு தோணும். அப்புறம் அவர் வந்து 50 சோலோ கச்சேரி நம்ம சபாவில் வாசிச்சிருக்கார். ஸோ அதை வந்து கொண்டாடணும்னு அப்பா எல்லோரும் தீர்மானம் பண்ணால், எங்கள் அப்பா ஐயராமன் எல்லோரும் தீர்மானம் பண்ணால். ஸோ ஒரு 4 ஸ்டேட்லேருந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா அண்டு தமிழ்நாடு, இந்த ஸ்டேட்லேருந்து ரொம்ப பெரிய மனுஷால 4 பேரை கூப்பிட்டு லதா மங்கேஷ்கர் அங்கேருந்து பாம்பேலேருந்து வரவழைச்சு. ஏன்னா அவள் ஒரு பெரிய ஃபேன் ஃபார் லால்குடி ஜெயராமன். அவள் வாத்துக்கெல்லாம் நிறைய வந்திருக்கா. அவரோட வர்ணங்கள் தில்லானாக்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. யாருக்கு பிடிக்காது? அது வந்து அவளை கூப்பிட்டுருந்தோம், அவள் வந்திருந்தா. அதோட எம்எஸ் சுப்புலட்சுமி எம்எல்வி அவளும் வந்திருந்தா. ஒரு பெரிய வெள்ளி வயலின் வந்து மோர் தென் த சைஸ், வயோலா சைஸ்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைஸில் பண்ணி ஒரு பெரிய வெள்ளி பவு பண்ணி மகாபரிவாக்கிட்ட எடுத்துன்னு போய் அதை அனுகிரகம் வாங்கிட்டு அதை வச்சு கொண்டு வந்து லதா மங்கேஷ்கர் அவள்லாம் சேர்ந்து ப்ரெசன்ட் பண்ணினான். மோபுல் ரெட்டி தான் அதை ஸ்பான்சர் பண்ணினார். அதை ப்ரெசன்ட் பண்ணுற போது அவள் 3 பேரும் அந்த ஸ்டேஜில் இருந்தால். லால்குடி ஜெயராமன் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு கச்சேரி நடந்தது அவரோடது. அவரும் ஜிஜேஆர் அண்டு வெல்லூர் ராம்பத்ரன் அண்டு சாக்கிர் ஹுசைன். அதில் கடைசியில் தில்லானா வாசிச்சிருக்கார், சிந்து பேரவி. அது வந்து கேட்டுவிட்டு கண்ணில் ஜலம் விடாதவா கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். இன்றைக்கி லதா வாஸ் ஆல்சோ அப்படியே சின்டிலேட்டிங் மியூசிக் இன்றைக்கி இருந்தது. அவ்வளோ பிரமாதமாக வாசித்தார். அது ஒன்று. அதே மாதிரி அவர் நிறைய ஜுகல்பந்தி வாசிச்சிருக்கார் நம்ம சபாவில். பெரிய பெரிய வித்வான்கள்லேருந்து பக்கவாத்தியம் வாசிச்சிருக்கார். முடிஞ்ச மட்டும் எங்கள் அப்பா ஒரு மாதத்துக்கு 1-2 பக்கவாத்தியம் கூட போட்டு விடுவார். ஏன்னா
ஏதாவது ஒரு நல்ல வோக்கலிஸ்ட்டை கண்டுபிடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, அவர் உடனே போய் சைதாப்பேட்லேயோ ராமானுஜம் ஸ்ட்ரீட்லேயோ போய் நின்று நீங்கள் வாசிக்கிறீங்களான்னு கேட்பார். என்ன சார் போன மாதம் தானே சார் வாசித்தேன். இல்லை சார் இந்த வாய்ப்பாட்டை என்னென்னா மேலே கொண்டு வரணும், நீங்கள் வாசியெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொல்லுவார். அவர் சரியும்பார். இந்த மாதிரி நிறைய பேர் என்கரேஜ் பண்ணியிருக்கார் லால்குடி ஜெயராமன் சார். அந்த மாதிரியான ஒரு மனசு அவருக்கு. If he sits on the stage along with the vocalist has to bring out the best in him, because there will be a competition, instant competition on the side, and it will bring out the best in him. ஸோ அந்த மாதிரி கச்சேரிகள்லாம் அமையும். அதே மாதிரி ஜுகல்பந்தி வாசிக்கிற போது ஒரு தடவை அம்ஜத் அலி கானோட வாசித்தார், அவர் இந்தோட வாசித்தார். நான் எல்லாம் கேட்டுன்ட்டு நான் வந்து ரொம்ப தடவை யோசனை பண்ணியிருக்கேன், இப்படி இவர் வந்து எப்படி கர்நாடகமாக ஃபுல்லாகவே வாசிக்கிறார். பக்கத்தில் ஒருத்தர் வந்து இந்துஸ்தானி மியூசிக் கொடுத்துட்டே இருக்கிற போது நம்ம கர்நாடிக் மியூசிஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்துஸ்தானி நன்னா வரும். ஆனால் நார்த் இந்தியன் மியூசிஷியன்ஸ்க்கு கர்நாடிக் மியூசிக் சரியாக வரவே வராது, கஷ்டம் அது. ஏன்னா அந்த கமக்கங்கள் அவளால் ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம இதையும் ஹேண்டில் பண்ணலாம், ஸ்டேட் நோட்ஸையும் ஹேண்டில் பண்ணலாம், இஃப் யூ ஆர் ட்ரெயின்டு ஃபார் தட். அந்த விஷயத்தில் பார்க்குறப்போ அவர்கிட்ட ஒரு தடவை நம்ம சவாலில் நிறைய அவரோட பர்த்டேஸை நிறைய கொண்டாடியிருக்கோம். விதவிதமாக அவரோட மியூசிக்கை பற்றி பேசி கொண்டாடியிருக்கோம். அவரை கூப்பிட்டு அவரையே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஜிஜிஆர் கிருஷ்ணனும் விஜயும் நிறைய டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கா. என்னென்ன நுவான்சஸ் இதெல்லாம் முக்கியமாக இருக்கா அவரோட கிருத்திகள் எல்லாம் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நாளைக்கு அவரும் ஒய்ஃபும் பக்கத்தில் எதிர்க்க வந்திருந்தா அந்த ஃபங்க்ஷனுக்கு. நான் முதல் கேள்வி கேட்டேன் அவரை, ஏதாவது 2-3 பேர் கேள்வி கேட்கலான்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன், நீங்கள் எப்படி உங்களால் இந்த கர்நாடக சங்கீதத்தை அப்படியே பக்கத்தில் உட்காந்து துளி கூட மாறாத ஒரு மடிசார் கட்டின்ற ஒரு மாமி வந்து வெத்த குழம்பு சாதம் சாப்பிட்ற மாதிரி எப்படி உங்களால் பண்ண முடிஞ்சது, துளி கூட அந்த சாயலே வரலையே, எப்படி அது முடிஞ்சதுன்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும், நம்மளோட ஐதீகனை நம்ம எப்படி வாசிக்கிறோங்கிறத நம்ம கர்நாடிக் மியூசிக்காக கொடுக்கணும், இப்போ அதான் முக்கியம். 2 பேரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வாசிக்கிற போது we can probably transgress a little bit to their side and show our virtuosity. Otherwise we should not show. We should show our individuality and our strength in Carnatic music. அப்படி அதனால் அவருக்கு எல்லாத்துலேயும் ஒரு கிளாரிட்டி ஆஃப் ஒரு ஐடியாஸ் உண்டு. அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து முதல்ல அவரை தான் கூப்பிட்டு பேச சொல்லுவார். ஏன்னா அவர் எல்லாத்தையும் அழகாக பேசுவார்னா அவர் அப்பாவுக்கு எதை தீர்மானம்னா கரெக்டாக இருக்கும் எங்கள் அப்பா பண்ணார்னா. அப்புறம் அவர் என்ன சொன்னார், என்ன இப்படி ஒரு பேச்சாளனாக பண்ணிவிட்டேன் என்ன நீங்கள், நான் உங்களை வந்து காதை கெடுத்துட்டேங்கிறேன், நீங்கள் வந்து என்ன ஒரு பேச்சாளனாக பண்ணி இப்படி பண்ணிவிட்டே, எப்போ பார்த்தாலும் எல்லோரும் என்னை பேச கூப்பிட்றா எல்லா இடத்துக்கும் அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருக்கார். அதனால் அவர் பேசுகிறதுனாலும் மியூசிக்கலாக தான் இருக்கும். அது ஒரு பாயிண்ட் விடாத கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு அழகாக பேசுவார். அதுலேயும் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி அவரோட ஜெயதேவி உங்களுக்கு தெரியும், அந்த மியூசிக்கல் ட்ராமா, டான்ஸ் ட்ராமா, அது மியூசிக் எப்படி போட்டார், அதை எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னு நம்ம சவாலை அதை போடுற போது ஹால் வாஸ் பிரிம்மிங் வித் பீப்புள். ஸோ அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் அவரோட இதெல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் இந்த பரம்பரையை பற்றி சொல்கிற போது ஜிஜிஆர் கிருஷ்ணன் விஜய் ஒரு நன்னா படிச்சுட்டு, ஒரு ICWA படிச்சுட்டு, ஒரு ACS முடிச்சுட்டு, இந்த இவரோட ரிகரஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் குருகுலம் மாதிரி அதையும் ஏற்றுண்டு அத்தனை பாட்டையும் அப்படியே உள்வாங்கிண்டு, அவரோட லால்குடி பாணிங்கிறத அப்படியே உள்ளே வாங்கிட்டு அதை அப்படியே வெளியில் கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு டார்ச் பேரடாக அவனும் இந்த விஜயும் கிரேட் வயலினிஸ்ட், அவளும் 2 பேரும் சேர்ந்து அவரோட மியூசிக்கையும் அவரோட பாணியையும் ஒரு பெரிய ஒரு ஃப்ளாக் மாதிரி வாய்ஸ் பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். இப்போ உலகம் ஃபுல்லாக அவரோட மியூசிக்கை வந்து புரிஞ்சுக்கிறா எல்லோரும். ஏன்னா டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து அது அவரோட மியூசிக்கை உள்ளே புரிஞ்சுன்னு நீங்கள் ரொம்ப நன்னா இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு இதுலேயும் எப்படி அது நன்னா இருக்குன்னு நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். அதை இட் இஸ் நாட் லைக் அதர் மியூசிக். அதனால் அதை வந்து அவள் ரொம்ப பிரமாதமாக இன்றைக்கி பண்ணுறா. அவளுக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அத்தனை இதில் வந்து ஃபஸ்ட்டு அரங்கேற்றம் வந்து ஜிஜிஆர் கிருஷ்ணனுக்கு நம்ம சவால் தான் நடந்தது. லால்குடி உட்காந்துருக்கார், பக்கத்தில் ஜிஜிஆர் கிருஷ்ணன் அப்படியே குட்டி பையனாக ஒரு குட்டி வயலின் வச்சுன்னு உட்காந்துருக்கான். எதிர்க்க பார்த்தீங்கன்னா லால்குடி கோபாலையர், அவள் பாட்டி, லால்குடியோட ஒய்ஃபு ராஜம்மாமி. எங்கள் அப்பா சொன்னார், 3 ஜெனரேஷன் இங்கே உட்காண்ட்ருக்கு, இது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா, எல்லாருக்கும் கிடைக்குமா,
எல்லோரும் மியூசிக்கில் இருக்கிறவா. இதில் என்ன பெரிய ஃபேமிலியில் என்னென்னா எல்லோரும் படிச்சிருக்கா, எல்லோரும் ஆல் வெல் வெஸ்ட் வித் எஜுகேஷன் ஆல்சோ நன்னா பண்ணியிருக்கா. இருந்தாலும் மியூசிக்கை ஒரு ஒகேஷனாக எடுத்துட்டு அதை எடுத்து பண்ணுறதுங்கிறது எல்லார் இடத்துலையும் இல்லை, ரெண்டுமா இருக்கும். அப்படிலாம் இல்லை வார்த்தையில் எல்லோரும் மியூசிக்காகவே உசுரை கொடுத்து இன்னி மட்டும் மியூசிக்கில் தான் இருக்கா. அதுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டிவா ஃபேமிலியில்னு நான் நினைக்கிறேன். இவரோட சிஸ்டர் ஃபேமிலிலையும் அப்படி இருக்குது, இவரோட ஃபேமிலிலையும் அப்படி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த அரங்கேற்றம் பண்ணினதுங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. நிறைய சிஷ்யர்களை கூட அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு நம்ம சபாவில். இந்த கல்கட்டா கிருஷ்ணமூர்த்தி, ரவி, அது மாதிரி அவள்லாம் அரங்கேற்றம் பண்ண நம்ம சபாவில் தான். ஸோ இந்த மாதிரி இவரை பற்றி இந்த மாதிரி ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு மியூசிஷியன் இந்த மாதிரி வருவார்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் பேரையே ஒரு சினானிமஸ் வித் இஸ் நேம் பண்ணினது 3 பேர் தான். ஒன்று அரியக்குடி, இன்னொன்று செம்மங்குடி, இன்னொன்று லால்குடி. லால்குடினா ஊர் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியுமோ தெரியாதோ, லால்குடினா வயலின் லால்குடி ஜெயராமன் அப்படி தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மகாவித்வானை பற்றி இன்னும் நிறைய பேச முடியும். நான் உபச்சாரமாக சொல்லலை, இன்னொரு 2 பக்கத்துக்கு பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் பிகாஸ் ஆஃப் த கன்ஸ்ட்ரெயின்ட் ஆஃப் டைம் ஐ எம் ஸ்டாப்பிங் வித் திஸ். ஐ கங்க்ராச்சுலேட் ஜிஜிஆர் கிருஷ்ணன் அண்ட் விஜி ஃபார் their efforts in bringing out the best in லால்குடி 90ல் கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் ரொம்ப பிரமாதமாக பண்ணினாத. ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் them and I wish them all well. நமஸ்காரம். தேங்க்யூ. सर्वं ब्रह्ममयं रे रे, सर्वं ब्रह्ममयं, सर्वं ब्रह्ममयं रे रे, 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 सर्वं ब्रह्ममयं, सर्वं ब्रह्ममयं, सर्वं ब्रह्ममयं, सर्वं ब्रह्ममयं, सर्वं ब्रह्ममयं रे रे, सर्वं ब्रह्ममयं रे रे, सर्वं ब्रह्ममयं, किं वचनीयं किमवचनीयं, किं वचनीयं किमवचनीयं, किं रचनीयं किमरचनीयं, किं वचनीयं किमवचनीयं, किं रचनीयं किमरचनीयं, सर्वं ब्रह्ममयं रे रे, सर्वं ब्रह्ममयं, किं पठनीयं किमपठनीयं, किं पठनीयं किमपठनीयं, किं पठनीयं किमपठनीयं, किं पठनीयं किमपठनीयं, किं पठनीयं किमपठनीयं,
किं भोक्तव्यं किमभोक्तव्यं 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 सर्वं ब्रह्ममयं रे रे सर्वं ब्रह्ममयं रे रे सर्वं ब्रह्ममयं सर्वत्र सदा हंस ध्यानं सर्वत्र सदा हंस ध्यानं कर्तव्यं वो मुक्तिविधानं कर्तव्यं वो मुक्तिविधानं सर्वत्र सदा हंस ध्यानं कर्तव्यं वो मुक्तिविधानं सर्वं ब्रह्ममयं रे रे सर्वं ब्रह्ममयं रे रे सर्वं ब्रह्ममयं रे रे सर्वं ब्रह्ममयं सर्वं ब्रह्ममयं सर्वं ब्रह्ममयं सर्वं ब्रह्ममयं सर्वं ब्रह्ममयं Namaste. This is an opportunity for me to talk about my thoughts and my emotions and feelings and gratitude towards my Guru, Sri Lalgudi Ji Jayaraman. Lalgudi sir has been an eternal part of my life, and he has been literally a phenomena in my life, and I'm extremely blessed to have been chosen as his disciple. Now I'm saying that also because I have been born into a family of music lovers and art lovers, being the granddaughter of Yajnaraman and daughter of Vai Prabhu. So I have started listening to Lalgudi sir even when I was in my mother's womb. So when I was born and as the years I was growing up, Neelambari Varnam or a Charukesi Varnam or Najivadara was never new to me. It was very, very familiar music, and it was music which would kindle so much of joy and peace within me every time I heard it in my developmental years. And I was a huge fan of Lalgudi sir even when I was a toddler, because I would not respond to any other style of music like I was responding to Lalgudi sir's music, because I would always find it like a kind of symphony of sorts, like celestial kind of a music. And this is no exaggeration, and I have held that view and still hold that same sentiment and view even today. I had the guts to go and approach Lalgudi sir to become a student much later. In fact, a few times me and my dad had gone right up to Ramanujam Street and taken a U-turn and come back, because I didn't have the guts to go and join as a student under sir. But one fine day it happened, and I went and I sang in front of him, and he was very warm and welcoming, receptive. He made me sing a few songs. He said, "Seri, இப்படி சொல்லி கொடுத்துருக்காரா, அப்படியா, ஓகே, சரி பரவாயில்ல, இது பாடு அது பாடு எல்லாம் சொல்லிட்டு சரி அப்புறமா நான் பேசுகிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி we came back home. But the next day morning there was such a huge surprise waiting for me,
I found that this was delivered to me. It was an ivory violin which was filled with kalkand. So Lalgudi sir had given this to me as a parcel the next morning, indicating that he would take me as a student, and that was the biggest moment of my life which I cannot forget, where my musical journey literally got upgraded, and I got upgraded as a person. So since then my journey with sir has been fascinating. It has had several shades of beautiful colors. One particular aspect of my tutelage under Lalgudi sir was the fact that he recognized the composer in me. Apart from what he would teach as a Carnatic music guru and what I would learn as a Carnatic musician, I was also composing a lot at that time, and I used to keep playing tunes of different ragas, keep composing songs and record and keep. And one day it so happened that we had invited Lalgudi sir and his family home, and he started playing on my keyboard, and I was so thrilled because he was so at ease playing one raga after the other, and it was a beautiful evening. And suddenly he asked me, so what all do you do on the keyboard? And then I told him that I compose tunes. Then he asked me to play a few, and he was so receptive and so encouraging. That is something that I want to highlight, is that Lalgudi sir was a very open-minded artist himself. He had such a wide perspective about music. He had such a wide perspective about creativity, and he was an artist who believed that music did not have barriers and there were no restrictions of genres. Music is universal, it's beyond cultures. So he was such an open musician, and he never killed the enthusiasm in a young girl like me who was just starting out with her composing skills. I think that is the sign of a wonderfully remarkable, matured, great artist, an artist in all senses, because it is so easy for someone like a genius like him to simply negate something like that. But he in fact nurtured that side of me. He nurtured the composer in me. He used to encourage me to bring all my compositions to class. He would make all the other students sit and listen. He would ask me to give my opinions. He would ask them to give their opinions. It was such an interactive learning experience that I had with him, and he used to give inputs for some of my compositions, with very nice inputs and very eye-opening inputs, very insightful, which added so much color and so many more dimensions to the songs that I had composed. I'm specifically talking about the composer in him and his attitude towards other people's abilities and talents, because it is rare to find the kind of attitude that he possessed. It was something which is overwhelming even today when I think about it. And that attitude has inspired so many things in me. I'm sure it has inspired many such people like me also. And his general take on life, his general take on how to lead a life, what kind of a state of mind to possess, all these were learnings that he imparted to us as students, apart from the musical gems that he taught us in classes. So I think these are the takeaways for life that we've had, and it has literally shaped each one of us students as to how to perceive life itself, how to understand your own state of mind, your own emotions. So this is something which is very unique to him, because this talks about him as a human being and not just as a guru who has been a musical genius and who has had so many students learning from him. So this is Lalgudi sir as a human being who is a phenomena. That is what is the most overwhelming presence about him. No? The moment he enters the room and he is there, he just brightens up everything just by his sheer presence. His energy was so
infectious. His laughter was so infectious. So the mere presence of him would like brighten up your aura and your energy also, because you derive so much from him, so much strength and so much vitality. That is what he was when I say that he was a phenomena. Of course, every student will have the shivers when they are learning from Lalgudi sir. I particularly had the shivers when I was learning from him, and when he actually came and sat in my Arangetram in the first row, that was a huge surprise. I was really shocked, and it was mixed emotions at that moment. I was shocked and I was happy. It was all like, how am I going to sing in front of him in public? So it was like very, very nice roller coaster of emotions, I should say. Today when I look back, I find it very pleasant and pleasurable to think of those memories and moments. So there are so many things like this, little incidents, little episodes where I could talk about sir and what he has meant to us in my life particularly, and in my family's life. And we've literally grown with Lalgudi sir and his family over the years. We bonded so closely, and Krishnan sir and Vijay auntie have been so much a part of our lives, and so is Rajamami. And like I said, I've known Lalgudi sir even before I was born, so it's a very familiar connect, and I'm very grateful to have been his student, continue to be his student. He always lives in our hearts, and I'm grateful to Krishnan sir and Vijay auntie for giving me this opportunity to express my thoughts on him. Krishnan sir and Vijay auntie are amazing torch bearers of Lalgudi sir's Bani. They are musical geniuses themselves and highly creative artists, and I'm very fortunate to be in connection with all of them and to be part of their family, the student family. Thank you once again. Namaskaram.